வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கடப்பா. இந்த கடப்பா கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் நல்லா ஃபேமஸான ஒரு டிஷ் தாங்க. இந்த கடப்பா இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சாப்பிடும்போதுல டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ அந்த கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடப்பா பண்ணுறதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை 2 வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை குக்கரில் சேர்த்துடலாம். அடுத்து 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு, அடுத்து இது கூடயே வேக வைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இதை ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு 3 விசில் வச்சு வேக விட்டு எடுத்தாச்சு. அடுத்து இந்த பருப்பை நம்ம மற்ற வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப கடைய தேவையில்லை, ஒன்றும் பதியமாக கடைஞ்சால் போதும். அதே போல் உருளைக்கிழங்கையும் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பருப்பையெல்லாம் கடைஞ்சப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடானோன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோன்னா அதில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, அடுத்து ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதிலே இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கின அப்புறம் இதில் நாம் உருளைக்கிழங்கு பருப்பெல்லாம் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த பருப்பு உருளைக்கிழங்குலாம் இதில் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்தப்புறம் இதை 2 நிமிஷம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். இதை கொதிக்கிற டைமில் கடப்பாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/4 முடிக்கும் கம்மியாக தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து காரத்துக்காக 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நைஸ் பேஸ்டாட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாட்டாக அரைச்சிட்டு இப்போ இந்த மசாலாவை கடப்பால் சேர்த்துடலாம். இப்போ பருப்பு உருளைக்கிழங்குலாம் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா சேர்த்துட்டு இது கூடயே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அடுத்ததான் இந்த கடப்பாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தப்புறம் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின மசாலாவோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ இந்த கடப்பாவில் கடைசியாக நம்ம
கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சூப்பராக வந்து கும்பகோண கடப்பா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடயே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.